ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நமக்கு என்ன டேட்டாஸ்லாம் மெயினாக காட்டுது, போஸ்ட் காட்டுது, அப்புறம் ஃபாலோவர்ஸ், ஃபாலோவிங், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டேட்டாஸ் வந்து காட்டுதா. ஸோ இதுக்கு வந்து கீழே ஒரு நம்பர் இருக்கும், ஒரு 10 போஸ்ட், 254 ஃபாலோவர்ஸ், ஃபாலோயிங் ஒரு 500 அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே டேட்டா, அப்படிதானே? ஸோ இந்த டேட்டாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நேமை வந்து வச்சுருக்கேன், அப்படிதானே? போஸ்ட்டுங்கிற நேமில் நான் 10ன்னு வச்சுருக்கேன், ஃபாலோவர்ஸில் 254ன்னு அசைன் ஆயிருக்கு, ஃபாலோயிங்கில் 500ன்னு அசைன் ஆயிருக்கா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது பேர் தான் வந்து வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும், அதனால தான் வேரி ப்ளஸ் அபிள் அப்படின்னு சொல்லலாம், வேரியபிள். ஓகே, இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபாலோயிங் ஒரு 520 அவங்க கூட மாறலாம். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம எப்போ அப்டேட் பண்ணாலும் இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும், அதுக்கு வந்து சில டேட்டாஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40, ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏன்னா இது வந்து வேரியபிள், எக்ஸுங்கிறது வேரியபிள், ஒய்ங்கிறது வேரியபிள். ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னா இதோட வேல்யூ, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம், எக்ஸோட வேல்யூ என்ன 40 எடுத்துப்போம், ப்ளஸ் ஒய்யோட வேல்யூன்னு 50 அதை எடுத்துப்போம். ஸோ ரெண்டையும் சம் பண்ணி நான் 19 சொல்லுவேண்ணா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்ப்யூட்டரில் கொடுக்குறேன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணுமா. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ ரேமில் வந்துட்டு நிறைய மெமரி ஆக்குப்பை ஆகிருக்கும், இல்லை ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இவ்வளோ மெமரிஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு இதோட அட்ரஸ் நேம் இப்படி வச்சுக்கோங்க, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஹெக்ஸாடெசிமலில் அட்ரஸ் இருக்கும். ரியலாக நான் வந்து நமக்கு புரியறனால இப்படி வச்சுருக்கேன். ஓகே, 1001, 1002 அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மெமரி ஆக்குப்பை ஆயிடுச்சு. ஸோ இதில் ஸ்டோர் பண்ண முடியுது, இதுவும் ஆக்குப்பை ஆயிடுச்சு, ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ எங்கே மெமரி இருக்கோ அங்கே போய் ஸ்டோர் ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 14 போட்டோன்னே ஓகே 40யா இந்த மெமரி அட்ரஸ், இது வந்து எக்ஸ். அதே மாதிரி 50யா இந்த மெமரி அட்ரஸ், அப்போ இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 40 வந்து இந்த 1002லையும், ஒய்யோட வேல்யூ 50 வந்து இந்த 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 அட்ரஸ்லையும் இருக்குது, அந்த 4ன்னு போட்டிருக்கோம் அந்த அட்ரஸ்லையும் இருக்குது. ஸோ நான் எப்பப்பெல்லாம் கால் பண்ணுறோம், இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோட வேல்யூ வேணும், அதை எடுத்து எனக்கு ஆட் பண்ணித்தான்னு சொல்கிறோமா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எக்ஸ் அப்படின்னா நம்ம எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இந்த 2ங்கிற நம்பர்லையா. ஸோ எனக்கு வந்து அதிலிருந்து 40ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். இப்போ ஒய்னா எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 1004, அப்போ அதுலேருந்து 50 எடுத்துக்கும். ஸோ எனக்கு 90 அப்படின்னு வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ நான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ இப்போது வந்து 100 மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன சொல்லணும்னா, எக்ஸில் இருக்க வேல்யூவில் போய் அந்த அட்ரஸ் இருக்குல்ல அதுக்கு போயிட்டு நீ 100ன்னு சேஞ்ச் பண்ணிடுன்னு சொல்லும். ஓகே, இப்போ நான் அகெயின் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்டால் இப்போ என்ன ஆகும், எக்ஸில் இருக்க மெமரி லொக்கேஷன் இருக்குல்ல அதோட வேல்யூ எடுத்துட்டு வான்னு சொல்லும் 100, ப்ளஸ் ஒயில் இருக்க மெமரி லொக்கேஷன் 50. ஓகே, ஸோ எனக்கு 150 அப்படின்னு வந்துட்டு ஆன்சர் வருமா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக வேரியபிள்ஸ் வந்து ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது வேரியபிள்ஸ் வந்து டேரெக்டாக ஸ்டோர் ஆகாது, வேரியபிள்ஸோட வேல்யூ வந்து மெமரி லொக்கேஷனில் சேவ் ஆகிக்கும். இது வந்து சேவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கம்பைலர் அதெல்லாம் என்ன பண்ணிக்கும்னா, எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கும், எக்ஸோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்காது. அதுக்கு பதிலாக எக்ஸோட மெமரி லொக்கேஷன் எதுவும் ஞாபகம் வச்சுக்கும். ஒவ்வொரு டைம் நான் எக்ஸ்ன்னு கால் பண்ணும்போது அந்த மெமரி லொக்கேஷனுக்கு போய் அந்த டேட்டாவை எடுத்து தரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபாலோவர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபாலோவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம். ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 500 இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து செமிகோலன் என் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் என் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நான் ஃபாலோவர்ஸ் ஈக்குவல் டு 500ன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா இப்போது 500 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான், அதாவது நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டரில் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் சேவ் பண்ணலாம், அதாவது நேம். ஓகே, ஏன்னா உங்களோட யூசர் நேம் என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு
நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ கிட்டின்னு சும்மா ஒரு யூசர் நேம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹலோ கிட்டி. ஸோ இது வந்துட்டு ஒரு நேம் இல்லையா? ஸோ இதையும் ஸ்டோர் பண்ணணும், நம்பரையும் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாச்சும் ஆப்லனா பிளட் குரூப் கேட்குறாங்கன்னா அந்த ஏ அப்படிங்கிற மாதிரிலாம் சேவ் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி விதவிதமா சேவ் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஓகே இது நம்பர் மட்டும், இது நீங்க என்ன சேவ் பண்றீங்க எனக்கு புரியாதுன்னு சொல்லும் ஜாவா. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நம்பரை சேவ் பண்ண போறீங்களா, இல்ல கேரக்டர் சேவ் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ண போறீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால முன்னாடி வந்து அதோட டேட்டா, அந்த டேட்டாவோட டைப் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். இந்த டேட்டா இருக்குல்ல, இதோட டைப் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும். ஸோ நம்ம வந்து முன்னாடி இது என்ன டேட்டா டைப்னு சொல்லணும். நான் இங்க வந்து இன்ட்னு கொடுக்குறேன். இன்ட் அப்படின்னு என்னன்னா இன்டீஜர். ஓகேவா? ஸோ இன்டீஜர் நம்ம படிச்சிருப்போம்ல, மேக்ஸ்ல நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்டீஜர்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டேட்டா டைப்னு மென்ஷன் பண்ணணும். டேட்டா டைப், அப்புறம் வேரியபிள் நேம், ஓகே, அப்புறம் வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர் பழுத எழுதணும். ஓகே, அப்போ நம்ம வந்து டேட்டா டைப்னு பார்த்துட்டோம். அப்போ நம்பருங்கிற டேட்டா டைப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இன்டீஜர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் இருக்கிறது. ஓகேவா? இது வந்து நம்பர்ஸ். ஓகே, அதை தான் மென்ஷன் பண்றாங்க. அதுக்கடுத்து கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒன்று. ஓகே, அதாவது சிங்கிள், ஜஸ்ட் சிங்கிள் கேரக்டர். ஓகே, அதுக்கடுத்து பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா டைப். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ இன்டீஜர்ல வந்து என்ன டைப்ஸ் இருக்குன்னா 4 டைப் இருக்கு. ஓகே, இன்டீஜர்ல என்னென்ன மாதிரி டைப் இருக்குன்னா இன்ட்னு ஒரு டேட்டா டைப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாங்னு ஒரு டேட்டா டைப், அப்புறம் ஃப்ளோட், நெக்ஸ்ட் ஃப்ளோட் இல்ல, இன்டீஜர், லாங், பைட், ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளோட். ஃப்ளோட்ல என்ன இருக்குன்னா ஃப்ளோட், அப்புறம் டபுள் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. அப்புறம் கேரக்டர்ல நம்ம வந்து கேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டேட்டா டைப் இருக்கு. பூலியன்ல பூலியன்னே தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் எழுதணும், அதுக்கடுத்து வேரியபிள் நேம் எழுதணும், ஈக்குவல் டு அதோட வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கோட் பண்ணுவோம். கோட் பண்ணிட்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, நான் இன்டெலிஜி ஐடிக்குள்ள போய்க்கிறேன். ஓகே, நான் வந்து புதுசாக ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ். நான் வந்து வேரியபிள்ஸ் டேட்டா டைப்னு வச்சுக்கிறேன். வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கணும். ஸோ பிஎஸ்விஎம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இன்டீஜர். அதை தான் ட்ரை பண்ணுமா, ஸோ அதவே ட்ரை பண்ணுவோம். இன்டீஜர். வேரியபிள் நேம் வந்து நான் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணா எனக்கு அதை டைப் பண்ணா எனக்கு வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பார்த்துருக்கோமா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் எல்என் என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், செமிகோலனோட எண்ட் பண்றேன். இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். எனக்கு கம்பைல் ஆகும். கம்பைல் ஆயிட்டு எனக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்னே வந்திருக்கு, ஆனால் நமக்கு 500 அப்படின்னு வரணுமே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன போட்டாலும் அது ஆஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் ஆகுமா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த டபுள் கோட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெட் கலர்ல காமிக்குது, என்னன்னா எனக்கு ஃபுல் ஆஃப் எரரா காட்டுது. ஸோ இது என்னன்னா நமக்கு வந்து இங்க ஒரு கேப் விட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணும், ஸ்பேஸ் விடக்கூடாது,
இங்க என்ன எஃப் கேபிட்டல் போட்டிருந்தோம்னா இதையும் வந்து எஃப் கேபிட்டல் போடணும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இது வேற வேரியபிள், ஸ்மால் லெட்டர் போட்டா இது வேற வேரியபிள். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து வேற வேற. ஸோ எஃப் கேபிட்டல் எஃப் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக வரும். இந்த ஸ்மால் எஃப் போட்டோம்னா இப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு 500 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிட்டோம், ஒரு வேல்யூவை இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டேட்டா டைப் யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அப்படிதானே? ஸோ இதே மாதிரி வேற எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் டைப் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் இன்டீஜர் கேட்டகரி எடுத்துக்கலாம், பைட். இப்போ பைட் அப்படின்னா ஓகே, நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போதான் எனக்கு மிஸ்டேக் வராது. பைட் அப்படின்னா என்னன்னா இதோட சைஸ் வந்து ஒரே ஒரு பைட் தான். ஓகேவா? ஸோ ஒரு பைட் அப்படிங்கிறது இதோட சைஸ் என்னன்னா 1 பைட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பிட்ஸ், 8 பிட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகிறது எனக்கு ஒரு பைட் மட்டும்தான் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. பைட்டோட மெமரி ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு பைட் தான், அதுக்கு வந்து 8 பிட்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு பைட்னா 8 பிட்ஸா, ஸோ 8 பிட்ஸ் இதுக்கு வந்து அலோகேட் ஆகும். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா இதுல எவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு -128 இருந்து +127 வரைக்கும் என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? பைட்ல வந்து என்னால் இவ்வளோ வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம், ஷார்ட்னு பார்த்தோமா? ஷார்ட். அப்போ ஷார்ட்ல எனக்கு இதோட மெமரி ஸ்பேஸ் என்னன்னா 2 பைட்ஸ். இப்போ 2 பைட்ஸ்னா எவ்வளோ பிட்ஸ், 16 பிட்ஸ். ஓகே, 16 பிட்ஸ். அதில் வந்துட்டு நான் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா -32,768 வரைக்கும் என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுல இருந்து எவ்வளோனா ஒரு -1 வேல்யூ வரைக்கும் மட்டும். அப்பனா எவ்வளோ இருக்கும், 32,767. ஓகேவா? ஸோ இவ்வளோ வேல்யூஸ் வரைக்கும் மட்டும் தான் எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்னா இன்ட். ஓகே, இன்ட்ல வந்துட்டு என்னால் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா இது வந்து இதோட சைஸ் வந்து 4 பைட்ஸ். 4 பைட்ஸ்னா 32 பிட்ஸா, ஸோ இது வந்து நீங்க கால்குலேட் பண்ணிப்பீங்க. இதுல எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா எனக்கு -2 பவர் ஒரு அரை முறை கொடுக்குறேன், -2 பவர் 31 இருந்து 2 பவர் 31 என்ன வரும், 2 பவர் 31 -1. ஓகே, ஏன் வந்து இந்த ஒரு வேல்யூ மட்டும் கம்மியா சொல்லிட்டே இருக்கோம்னா இது வந்து இப்போ நான் 500 அப்படின்னு சொன்னா பாசிட்டிவா இருக்கு, சம்டைம்ஸ் நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கற கூட சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த வேரியபிளுக்கு இல்ல. ஓகே, நம்ம எதாவது மேத் பண்ணும்போது மைனஸ் கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து மைனஸ் இல்ல பிளஸ்ஸான்னு பாக்குறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து போயிடும். அதாவது இது பிளஸ் சைனா மைனஸ் சைன் வேல்யூவா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிட் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. மிச்ச பிட் எல்லாமே வந்து எனக்கு இந்த நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா லாங். ஸோ இது வந்துட்டு எனக்கு இன்ட்டை விட அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணுறது. பட் மெயினாக வந்து இன்ட் வந்து ரொம்ப சேஃபர் சைடு. ஓகே, ஏன்னா இதில் வந்து 32,000 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் வந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் வேல்யூஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, லாங்ல வந்து எவ்வளோ வேல்யூ, இது வந்து 8 பிட், சாரி 8 பைட்ஸ். ஸோ 8 பைட்ஸ்ல எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னா 2 பவர் 63. இப்போ -2 பவர் 63 டு எனக்கு 2 பவர் 63 -1 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். இது எல்லாமே வந்து என்னன்னா நம்பர்ஸ். ஓகே, அது இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பாயிண்ட், டெசிமல் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ டெசிமல் ஸ்டோர் பண்றதுக்கு அப்படின்னு நமக்கு என்ன இருக்குன்னா ஃப்ளோட், அப்புறம் டபுள்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஃப்ளோட்னு இருக்கு, டபுள்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7.8 அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க, 890 அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா இதுல இருந்து வந்துட்டு ஒரு 32 பிட், அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் என்னால 32 பிட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இது வந்து 8 பைட்ஸ், சாரி பிட்னு சொல்லிட்டு இது வந்துட்டு 4 பைட்ஸ். ஓகே, இது வந்து 8 பைட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுல வந்து இன்னும் ஃப்ளோட்டை விட அதிகமான வேல்யூஸ் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ஓகே, இது வந்து 8 பைட்ஸ். இப்போ வந்துட்டு ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்ன டிஃபால்ட்டாவே வந்து
ஜாவா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம டெசிமல் இருந்தாலே அது வந்து ஃப்ளோட் தான், சாரி டபுள் தான் அப்படின்னு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் எப்பெல்லாம் வந்து ஃப்ளோட் வேரியபிள் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் வந்துட்டு எஃப் அப்படின்னு வந்து கடைசியா முடிக்கணும். அப்பதான் வந்து இது கரெக்டா ஓகே இது ஃப்ளோட் தான், இது டபுள் இல்லைன்னு எடுத்துக்கும். இல்லைன்னா எனக்கு வந்து எரர் வரும். அதே மாதிரி இன்டூ லாங்கும் வந்துட்டு இதே மாதிரி தான். ஸோ எனக்கு லாங் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கடைசியா கேபிட்டல் எல்லோட முடிக்கணும். ஸோ அப்பதான் வந்து இது லாங் அப்படிங்கறத எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா கேரக்டர். கேரக்டர் அப்படிங்கிறது என்னன்னா சிஹெச்ஏஆர் அப்படின்னு மட்டும் வரும். கேரக்டர்ல நம்ம ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் என்னால சேவ் பண்ண முடியும். அதுவும் நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ள சேவ் பண்ணி ஆகணும். இப்போ ஏ அப்படிங்கறத நான் ஒரே ஒரு கோட்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸ்ல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் எழுத முடியும். சிங்கிள் லெட்டர்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் லெட்டர் இல்ல சிங்கிள் சிம்பிள். இப்போ நான் வந்துட்டு ஒரு டாட் வைக்கிறேன் இல்ல செமிகோலன் வைக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து சிங்கிள் கேரக்டர். ஓகே, 0 போடுறேன் இல்ல பிராக்கெட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே ஒரு சிங்கிள் கேரக்டர் தான். ஸோ சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் இதுல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதோட சைஸ் என்னன்னா இதுல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரே ஒரு பிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் மற்ற லாங்குவேஜ்ல என்ன சாரி ஒரே ஒரு பிட்டுங்க ஒரு பைட்டுக்கான வேல்யூ மட்டும் தான் இருக்கும். மற்ற லாங்குவேஜ்ல ஒரு பைட் தான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜாவால மட்டும் 2 பைட்ஸ். ஓகே, ஸோ கேரக்டருக்கு வந்து 2 பைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் பூலியன். பூலியன் வந்து ஒரே ஒரு பிட் இருந்தாலே போதும், ஒரு பிட் இருந்தாலே போதும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிட்டுங்கிறது தனியா அலோகேட் பண்ண முடியாது. அதனால ஒரு பைட்டாவே வந்து நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பைட்டே போதும். எப்படின்னா 0 ஆர் 1ங்கிறத வந்து ஒரு பிட்லயே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஒரு பிட்டுங்கிறது தனியா அலோகேட் பண்ண முடியாதுன்னு நம்ம வந்து ஒரு பைட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்ஸையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சில டேட்டா டைப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இன்டீஜர்ல வந்து நம்ம இன்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்த ஃப்ளோட்ல இந்த டெசிமல் வேல்யூல நம்ம ஃப்ளோட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோட் எஃப் இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வேரியபிள் மீனிங்ஃபுல்லான வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ எது வந்து நமக்கு டபுள்ல இருக்கும் இல்லை ஃப்ளோட்ல இருக்கும் ப்ரைஸ் இருக்கலாம். அப்படிதானே? ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 56.90 வச்சிருக்கேன். ஸோ இப்படி வந்து இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இங்க ஒரு ரெட் கலர் எரர் காட்டுதா? என்னன்னா வந்து ரெக்வயர்டு வந்து ஃப்ளோட், ஆனா நீங்க டபுள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுது. ஏன் இதை டபுள்னு சொல்லுதுன்னா நம்ம எஃப்னு கொடுக்கணும்ல. ஸோ எஃப்னு கொடுத்தாதான் எனக்கு வந்து ஃப்ளோட்டா எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணலாம்? அந்த நேம் போடலாமா? ஸோ நான் நேம் என்ன வச்சிருங்க, ப்ரைஸ் என்ன வச்சிருங்க. ஸோ அது எனக்கு ப்ராப்பரா ரன் ஆகணும். நான் இதை ரன் பண்றேன். எனக்கு இங்கே இதோட ப்ரைஸ் மட்டும் வரணும். ஓகே, ஸோ இது ரன் பண்ணியாச்சு. 500க்கு பதிலாக இப்போ என்ன வரணும் 56.9. அந்த 0 வந்து அதை ஒமிட் பண்ணிருச்சு. ஓகேவா? வேற வேல்யூ கொடுத்தோம்னா அது வந்து வரும். ஏன்னா 0 இருந்தாலும் இல்லைனாலும் அது மீனிங்லெஸ் இல்லை பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 56.98 இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம கேரக்டர் வந்து ட்ரை பண்ணலாம். கேரக்டருக்கு வந்துட்டு நான் இப்போ சிங்கிள் கோட்ஸ்ல ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். நம்ம இங்கே கேரக்டர்னு மாற்றிக்கலாம். டேட்டா டைப் கேர். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த கேரக்டரோட வேல்யூ வரணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஏன் ஏ வருதுன்னா நம்ம இங்க ஜஸ்ட் இதோட நேமை மட்டும் இந்த ப்ரைஸ்ன்னு கொடுக்குறப்பெல்லாம் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கேயும் அப்போ சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ்னே வச்சிருந்தோம். ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கேரக்டர். இப்போ நான் வந்துட்டு இது ரன் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஏவை ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்தாச்சா? இப்போ வந்து 65 அப்படின்னு கொடுக்குறேன். ஆனா எனக்கு எந்த எரருமே காட்டலையே. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் டபுள் கோட்ஸ்குள்ள தான் போடணும்னு சொல்லி, சாரி சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் போடணும்னு சொல்லியிருக்கோம். சிங்கிள் வேல்யூவே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இருந்து எப்படி நான் 65 அக்செப்ட் பண்ணுது? சரி, நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ஏன் வருது. அப்படிதானே? ஸோ இப்போ ஏ அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு இந்த கேரக்டருக்கும் ஆஸ்கை வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு யூனிகோட் சிஸ்டம் மாதிரி. இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து டைரக்டா வந்து ஏ அப்படின்னா அதுக்கு ஏன்னுலாம் சேவ் பண்ண தெரியாது. எல்லாமே 0s and 1s தான் சேவ் பண்ணும். அப்போ ஏன்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுக்கறதே எப்படி எடுத்துக்கோன்னா ஏவோட இது வந்து 65. ஸோ 65 இதை வந்து எனக்கு பைனரியா மாற்றும். ஓகே, பைனரி நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுக்குறேன். இதை வந்து பைனரியா மாற்றும். இதை தான் வந்துட்டு எனக்கு அந்த பிட்ல நமக்கு எவ்வளவு சொல்லி இந்த கேரக்டர் 2 பைட்ஸ் என்னமா
2 bytesனா 16 bits. அந்த 16 bitsல இது இப்படிதான் வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ 16 bitsல இப்படிதான் வந்து எனக்கு சேவ் பண்ணி வைக்கும். ஸோ அதனால இப்போ நான் ஃபுல் ஸ்டாப் வச்சேன்னா கூட அதுக்கு வந்து இப்போ நான் வந்து 0 இல்லை அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரேண்டமாக 92ன்னு கொடுக்குறேன். இப்போ 92க்கு என்ன கேரக்டர் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 92க்கு என்ன கேரக்டர் நமக்கு அவுட்புட்ல வந்துடும். அப்போ ஸ்லாஷ் தான் வந்து 92 அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நான் 90 ஒரு 126ன்னு போடுறேன் ரேண்டமா. இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த டில்ட் சிம்பிள் வந்துட்டு கிடைக்குது. இப்போ நான் வந்து 48ன்னு கொடுக்குறேன். ஓகே, 48. ஸோ 48ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 48னா 0. ஓகே, ஜீரோக்கோட வேல்யூவே வந்து ஆஸ்கி வேல்யூவே 48. அந்த மாதிரி இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஜாவா வந்து யூனிகோட் சிஸ்டம்னு ஒன்று ஃபாலோ பண்ணும். ஸோ அதுபடி தான் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். இப்போ ஒரு ரேண்டமாக நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுத்தால் கூட அதையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா யூனிகோட் சிஸ்டம் வந்து அதுக்கு சப்போர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூலியன். பூலியன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பெய்ட், அதாவது பூலியன் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி தான் கேட்கணும். பெய்டா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பே பண்ணிட்டாங்கன்னா ட்ரூ. ஓகே, இப்போ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எஸ் அவுட். அதோட வேல்யூ என்ன? பெய்டோட வேல்யூ அவங்க பே பண்ணிட்டாங்களா இல்லையா? பே பண்ணால் ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வருமா? ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி இந்த ட்ரூன் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு ட்ரூன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற டேட்டா டைப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, என்ன மாதிரி ரூல்ஸ் வேரியபிளுக்கு எப்படி வந்து நேம் வைக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, வேரியபிளோட ரூல்ஸ். ஓகே, நேமிங் ரூல்ஸ். இப்போ வேரியபிளுக்கு வந்துட்டு என்னன்னா, நான் வந்து இங்கே இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, அதுல வந்துட்டு நான் ஏன் வந்து இந்த எஃப் மட்டும் வந்து கேபிட்டல்ல போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கேமல் கேஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே எனக்கு இந்த வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் இருக்க மாதிரி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மாலாகவும், அடுத்தடுத்து வர்ற லெட்டர் இந்த வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாகவும் மாற்றிப்பாங்க. இப்போ இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அப்படின்னா COUNT அப்படிங்கிறத வந்து சி வந்து கேபிட்டல் ஆகும். ஒவ்வொரு வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல், இனிஷியலா இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால்ல வச்சுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி பண்ணாலும் இது ப்ரோக்ராம் ஒர்க் ஆக தான் செய்யும். ஆனா இப்படி இருக்கும்போது இதான் வந்து ஜாவாவோட சில ரூல்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. இப்படி எழுதுற இது பேர் வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேமல். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகே, அதே மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்து வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வர முடியாது. 2 கேரக்டர்ஸ் தவிர. ஒன்று வந்து டாலர். ஓகேவா? ஓகே, டாலர். இந்த டாலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கேயும் வந்து நான் டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்டர் ஸ்கோர் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்டர் ஸ்கோர் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு வந்து எந்த எரரும் கட்டல. இப்போ நான் வேற கொடுக்குறேன். அண்டர் ஸ்கோர் பதில் இந்த கொடுத்தாலே எனக்கு வந்து என்ன இப்படி ஒரு கேரக்டர் சப்போர்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு எரர் காட்டும். அதே மாதிரி நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஸ்பேஸ் கொடுத்தா இது வந்து தனியா இப்போ இப்படி கொடுக்குறேன். ஓகே, இது வந்து தனி ஒரு வேரியபிளா மாறிடுச்சு. இது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்பேஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல நம்பர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டார்டிங்ல நம்பர் இருக்கக்கூடாது. எண்டிங்ல வேணா நம்பர் இருந்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து எனக்கு எந்த இதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டாட்டு இப்படிலாம் எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே வைக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு ரூல். அதே மாதிரி நம்ம கீவேர்ட்லயே வந்துட்டு இந்த வேரியபிள் வைக்கணும். இப்போ கேரக்டர் கேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஒரு கீவேர்டா எடுத்துக்கும். ஸோ இது வேரியபிள் நேமே கன்சிடர் பண்ணாது. கீவேர்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஜாவால யூஸ் பண்ற வேரியபிள் நேம்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அப்படி வச்சுக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கிளாஸ்னு ஒரு நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளாஸுங்கிறது ஒரு கீவேர்டு, அதை வந்து சப்போர்ட் பண்ணிக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இது புரிஞ்சுதான் நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம டைரக்டாவும் வந்து இப்படி அசைன் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இப்படியும் வந்து அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இன்ட் ஏஜ்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேட்டரா கூட என்னால் அசைன் பண்ண முடியும். ஏஜ் வந்துட்டு எனக்கு 45 அப்படின்னு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி தனித்தனியாகவும் இது பண்ணலாம். ஸோ இப்படி தனியாக இது பண்ணுறது வந்து
ஜஸ்ட் நான் டேட்டா டைப் வேரியபிள் நேம் மட்டும் கொடுக்கறது வந்து டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஓகேவா, வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஓகே, வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம்ல, இது வந்து வேல்யூ அசைனிங்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருக்கேன்ல, இது பேர் என்ன சொல்லுவோம்னா இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஓகே, வேல்யூவை அங்கேயே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படிங்கறத வந்து டபுள் கோட்ஸ்குள்ள பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு, இன்ஸ்டா ஃபாலோவர் மட்டும் வந்துச்சா. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர் என்ன பிளஸ் அதோட நேம் அப்படி பிரிண்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம், த கேரக்டர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கறத அப்படியே டபுள் கோட்ஸ்ல இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அதோட சேர்த்து அதோட வேல்யூவும் வரணும்னா என்ன பண்றேன்னா இடையில ஒரு பிளஸ் மட்டும் போட்டுக்கிறேன். இதையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடு, பிளஸ் இதையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுன்னு சொல்றோம். ஸோ இந்த பிளஸ் பேர் வந்து கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம இன்னும் லேட்டரா டீட்டெயில் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கூட வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி மட்டும் கொடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து முன்னாடி பின்னாடி எங்க வேணாலும் இந்த பிளஸ் போட்டு வேற வேற இதை வந்து இந்த ஸ்ட்ரிங்கு இல்ல அந்த வேரியபிளோட வேல்யூ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஜீரோன்னு வந்திருக்கா, ஜீரோ. ஸோ எனக்கு என்ன எதனால வந்திருக்கு, இந்த கேரக்டர்ஸ்ங்கிற டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் வந்திருக்கு. இந்த கேரக்டர் ஓகேவா, ஜீரோ, அதோட வேல்யூ ஜீரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லா டாட் டாட் டாட்டா இருக்கு, நான் ஸ்பேஸ் விட்டதுனால பக்கத்துலயே வந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இது மாதிரி நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா எல்லா டேட்டா டைப்ஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாங்குக்கு கேபிட்டல் எல் போட்டு அசைன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், பைட்னா வந்துட்டு 128 -128ல இருந்து 127 வரைக்கும் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ 127க்கு பதிலாக 128ஓ இல்லை 129ஓ மோர் தென் 127 சேவ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்த்து அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.